ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் கிரேவி வைக்கிற டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ இதுக்காக வந்துட்டு இன்றைக்கி நான் 3 வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காயை வந்துட்டு நம்ம தோல் வந்து ரிமூவ் பண்ணாமலே 2 பீஸா வந்து போட்டுட்டும் அதை வந்து குக்கரில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து 3 விசில் வந்து வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த வாழைக்காய் வந்து நம்ம வேக வைக்கிறப்போ உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த வாழைக்காய் வந்து நம்ம விசில் வச்சு எடுத்துடலாம். மூணு விசில் வந்து நம்ம விட்டு எடுத்து வச்சாச்சும். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் வந்து எடுத்துட்டும் இதை வந்து நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், பொடிசாக நறுக்குனா 2 பச்சை மிளகாய், அது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இதுக்கப்புறம் சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்ட்டில் வந்து நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்துட்டு நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காய் உருண்டை வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கதை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த எல்லா உருண்டையிலையுமே வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருண்டையில் வந்துட்டு போடுறதுக்காக ஒரு கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த கிரேவி வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கிரேவி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்ச 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பேஸ்ட்டை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 தக்காளி அரைச்சி வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
மசாலா எல்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாடை வந்து போனதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த வாழைக்காய் கோலா உருண்டையை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். 2 கொதி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன். பாய், டேக் கேர்.